ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன மெட்ராஸ் மேட்னி மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மூவி. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல ஃபீல் குட்டான ஒரு மூவி. ஃபுல்லாவே ஆக்ஷன் அது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தேன்னு சொல்லலாம். எண்டிங்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அவங்க பசங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. சரி வாங்க கைஸ், அப்படியே படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு காலனி மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்கலாம் இருக்காங்க. சும்மா வார்ம் அப் பண்றது, அது மாதிரி உட்காந்து புக் படிக்கிறது, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் மேபி அது வந்து முதியோர்கள் இல்லமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா அந்த வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல குடியும் இருக்காங்க. மேல நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கு. அங்க வீட்டுல அப்படியே குடியும் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ வந்து புக் படிச்சிட்டு இருக்கா. கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு கதை எழுதுற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த படத்தோட முழு கதையுமே அவர் தான் சொல்ல போறாரு. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய புக்லாம் எழுதிருக்காரு. அதுல ஒரு புக் தான் மேல இருக்க அந்த பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு வந்து பெருசா அந்த புக்லாம் பிடிக்கல. ஏன்னா அவர் எழுதிருக்க புக்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. இப்போ நேரா வர்றா, வந்துட்டு இவர்கிட்ட சொல்றா, அது மாதிரி இந்த புக்லாம் மொக்கையா இருக்கு, வேற ஏதாவது நல்ல புக் இருக்கா? ஃபேமிலியில கஷ்டப்பட்டு வர்றவங்க மாதிரி ஃபேண்டசி மாதிரி எனக்கு வேணாம். ஃபேமிலியில கஷ்டப்பட்டு வர்றது மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பத்தி இதெல்லாம் பத்தி ஏதாச்சும் புக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் அது மாதிரி பழைய படங்கள் நிறைய பார்த்திருக்கேன். அந்த கிளியோபட்ரா படங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் கிளியோபட்ராவோட ரொம்ப பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இது மாதிரி ஸ்பேஸ் கதை, ஃபேண்டசி கதை தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் நான் எழுதுவேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ சொல்றா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்க வந்து ஏதாச்சும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை எழுதுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்னு இதை கேட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சரி எழுதுவோம் அப்படின்னு அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல யாராவது ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இங்க ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான். லைக் வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அது மாதிரி உனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்கு லைஃப்ல, சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவன் வந்து சொல்றான், எனக்கு முட்டு வலி இருக்கு, கை வலி இருக்கு, கால் வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து கஷ்டம் இல்லடா, உனக்கு உண்மையாவே உன் லைஃப்ல என்ன கஷ்டம் இருக்கு அதை சொல்லு, எப்ப நீ புலம்புவ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்கறதுக்கு அவன் சொல்றான், நான் வந்து சரக்கு அடிச்சாதான் புலம்ப ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு இவர் என்ன பண்றாரு, நீ சரக்கு அடிக்க நைட் ஆகும் அப்படின்னு நைட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறானா. சரக்கு அடிக்க ஆரம்பிக்கும் போது இவரும் பாருக்கு போறாரு. பார்ல போய் பார்த்தா இன்னும் நிறைய பேர் இங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே கஷ்டத்திலையும் சோதனையும் தான் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே வர்றப்பதான் இந்த படத்தோட ஹீரோவை அவர் மீட் பண்றாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றானா, இது மாதிரி ஹீரோ சரக்கே அடிக்க மாட்டான், அது மாதிரி ஆளே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆச்சரியமா நம்ம ஹீரோ வந்து சரக்கு அடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு போல இருக்கு, என்னன்னே தெரியலங்க. ஆனா ஆச்சரியமா இருக்குங்க, இப்பதாங்க மோதிரவன் என் நண்பன் வந்து சரக்கே அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னப்பா கஷ்டம் உங்களுக்கு, என்னாச்சு, ஏன் சரக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு அதுக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இருக்கேன், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட பசங்களே என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, அவங்களே கரை சேர்க்க முடியல, நான்லாம் என்ன அப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை எப்படி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா ரொம்பவே வந்து பயந்தாங்குழி மாதிரி ஒரு ஆளுங்க. லைக் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது, நம்ம வந்து யாராச்சும் ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணியிருந்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கான். அவனை கூட்டிட்டு போய் தான் எல்லா வேலையுமே இவர் வந்து செய்வார். இவர் மூலமா கிடைக்கும் நமக்கு, ஏன்னா அவருக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கே பெருசா எந்த செல்வாக்குமே கிடையாது. இவர் ஊர்ல கரண்ட் அடி சும்மா கட் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல போய் அந்த எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸ்ல போய் பேசுவாங்க. அதுக்கும் வந்து இந்த எம்எல்ஏவையா இந்த அரசியல்காரனை மதிக்கவே மாட்டாங்க. இது மாதிரி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குன்னு அவன் சொல்லுவான். சரிப்பா நாங்கள் என்ன முடியுதோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ஆட்டோ ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பாரா. அப்போ அந்த சைடு தான் வந்து ஊர்வாக்காரர் வருவார். அவர் வந்து ஊர்வா வித்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்குறங்கிற பேரில் நம்ம ஹீரோட லைஃப்ல இருக்க முக்காவாசி டிசிஷனை அவரே எடுப்பார். என்னப்பா பண்ற, என்ன எப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில, ஆட்டோ ஓட்டுறியா, ஆட்டோ ஓட்டாத கார் ஓட்டு, பையனை இந்த படிக்க வைய, ஐடி படிக்க வைக்காத, ஐடிக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு என்ன பெங்களூர்ல இருக்காளா பார்த்து இருக்க சொல்லு, ஏன்னா இப்போ லிவிங் அது இது நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த குழப்பி விட்டுக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோட பையனை காமிக்கிறாங்க. ஓகேவா, இவன் இப்பதான் வந்து 12th முடிச்சிருக்கான். இவன்கிட்ட போயிட்டு நம்ம கதாசிரியர் வந்து என்ன கேட்கறாருன்னா, சில கேள்வியெல்லாம் கேட்கறாரு. உனக்கு என்ன கஷ்டம், உன் லைஃப்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கொலை பண்ணா, அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செகண்ட் என்னன்னா, சென்னையில வந்து ஒரு நாள் நான் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நிலநடுக்கம் வந்துருச்சு, நான் அப்படியே ஆடி அரண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது சும்மா லைட்டா காமெடியா இருக்கும். அப்படியே அவன் கிட்ட ஒரு ப்ரௌனின்னு ஒரு நாயும் இருக்குங்க. ஓகேவா, இப்போ நான் சொல்ற கேரக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா திரும்ப அதே கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ இப்படியே உங்க லைஃப் போய்கிட்டு இருக்குங்க. காலைல நம்ம ஹீரோ வருவாரு, சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பக்கத்துல பார்த்தா அவங்க பையன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். தூங்க மாட்டான், ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பான். அதை பதில் ஒரு கடுப்பாவாரு. டே ஏதாவது இதுன்னு பண்றா, காலேஜுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் போடு, அது பண்ணி இது பண்ணி, என்ன சும்மாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இவனும் நான் போட்டிருக்கேன், கவுன்சிலிங் போட்டிருக்கேன், வரும்பா வெயிட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவருக்கு வந்து அவசரம் கொடுக்காது. ஏதாவது எம்எல்ஏ வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா, அரசியலை வச்சு எங்கேயாச்சும் மூவ் பண்ணலாமா, அப்பதான் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அது வந்து நம்ம ஹீரோட பையனுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ இதுக்கு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிருக்க, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே அவர் கிளம்பி ஆட்டோ எடுத்துட்டு போவாரு. இங்க பார்த்தா ஹீரோவோட பொண்ணு வந்து பார்த்தனா துபாயில இருப்பா. துபாய்ங்கிற பாருங்க, சாரி பெங்களூர்ல இருப்பா. பெங்களூர்ல இருந்து ஐடி ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஐடி ஒர்க் பார்க்கறது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து ஃபேமிலியோட ப்ரெஷர் எல்லாமே அவள்கிட்ட போய் விழுந்துருச்சு. இங்க வந்து இவன் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கான். ஆட்டோ ஓட்டுறது இவன் ஃபேமிலியோட செலவுக்கே சரியா போயிருது. சேவிங்ஸா இருக்கட்டும், மற்ற எதுக்கா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோவோட பொண்ணு சம்பாதிக்கிற காசு தான். அவளும் இங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு தான் இருக்கா. அதனாலயே உங்க
வீட்டில் கூட பெருசாக பேச முடியல. இப்போ அவளுக்கு வந்து வயசாகிட்டே இருக்கு. இப்போ அவள் கல்யாணம் வேற பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கும் இவங்கள்ட்ட காசு எதுவுமே சுத்தமாக சேர்த்து வைக்கல. இப்போ வந்து ஒரு பையனை பார்த்துருக்காங்க. அந்த பையன் வந்து பெங்களூர்ல தான் இருக்கான். ஃபேமிலி பெங்களூர்ல தான் இருக்கு. நீ போய் மீட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பேசுறாரு. இப்போ சரின்னு அவளும் என்ன பண்றானா மாப்பிளைய பார்க்க போறா. மாப்பிளை பார்க்க கொஞ்சம் டீசெண்டா அழகா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா காஃபி ஆர்டர் பண்றாங்க, ஜூஸ் ஆர்டர் பண்றாங்க, அப்படியே குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஓகேவா இருக்கு இவங்களுக்குள்ள எல்லாமே. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இப்போ ஒவ்வொரு கேரக்டரோட தனிப்பட்ட கதையை சொல்லுவாங்க. இப்போ வந்து டைரக்டா நம்ம இவளை வந்து ஹீரோயினே வச்சுக்கலாம். ஓகேவா, யாருன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து ஹீரோயின் சொல்லிக்கலாம். இப்போ ஹீரோயினோட கதைக்கு போறாங்க. ஹீரோயின் எப்படி பிறந்தா, அதை வந்து அவங்க அப்பா எப்படி பார்த்தாரு. ஏன்னா ஹீரோயின் பிறக்கிறப்போ இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே யாருக்குமே பொன் குழந்தை பிறக்கல, எனக்கு தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான் ஹீரோ. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் அவள் வளருவா, ஸ்கூலுக்கு போவா, அழுதுகிட்டே போவா. அந்த சீன்லாம் காமிப்பாங்க. டெய்லியுமே போயிட்டு அவங்க பாட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினை கொண்டு போயிட்டு இதுல விடுறது, ஸ்கூல்ல விடுறது, திரும்ப ரிட்டர்ன் போறப்ப இவங்க தான் போய் கூட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாவே காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட போறப்போ அழகா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவாங்க டெய்லியுமே நம்ம பாப்பாக்காக. இப்போ அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற ஒரு ஆளு. அதனால அவளே வந்து என்னன்னா எப்பயுமே வந்து ஸ்கூல் லீடரா இருப்பா, அதாவது கிளாஸ் லீடரா இருப்பா. அது மட்டும் இல்லாம எவனாச்சும் பேசினாங்கன்னா மிஸ்ட மாட்டி விடுற வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. அது மாதிரி 2 பசங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருந்தாங்கன்னா மிஸ்ட மாட்டி விடுவாளா. அந்த மிஸ் வேற வீட்டில் வேற ஒரு பிரச்சனைனால வேற ஒரு கடுப்புல இருப்பா. அந்த மிஸ் இந்த 2 பசங்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருவா. அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே கேட்காது. இந்த மாதிரி நம்மளால இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டாங்களே அப்படின்னு சரி ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து இவங்களை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுவானா போயிட்டு ஒரு அக்காட்ட போயிட்டு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துட்டு நேரா வந்து இவங்கள்ட்ட கொடுப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு பையன்ட்ட கொடுப்பா. அந்த பையன் தேங்க்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இவளை மன்னிச்சிருவான். செகண்ட் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன்ட்ட கொடுத்தா அவன் வந்து என்ன பண்ணுவான், எனக்குலாம் தேவையில்லை, போடி கருப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இவளை வந்து ஒரு நிறத்தை வச்சு கருப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். இல்ல என்னடா இப்படி நம்மளை சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வருவாங்க. பாட்டி வந்து இவளை வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க. அப்படியே பாட்டி கிட்ட லைட்டா கதை போகும். டெய்லியுமே பாட்டி தான் இவளை ஃபுல்லாவே பார்த்துப்பாங்க. கூட்டு வர்றதா இருக்கட்டும், கூட்டு போறதா இருக்கட்டும், வீட்லயுமே சரி ஜாலியா பாட்டி தான் இவ கூட விளையாண்டுட்டே இருப்பாங்க. அப்பா வந்து காலைல போயிடுவாரா, நைட்டு வர ரொம்ப லேட் ஆயிரும். அதனால என்ன ஆகும்னா இவளால அப்பா கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்பா வருவாரு, குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்கல்ல. பாட்டி தான் ஃபுல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லீவ் டேஸ்லாம் பார்த்தா அவங்க அப்பா மார்னிங் ஃபுல்லாவே காலையில இருந்து இருக்க மாட்டாரு வீட்டுல. இவ கேப்பா எங்க விடிய காலையில அப்பா எங்க கிளம்பி போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்டுட்டு இருப்பா. அப்படிதான் என்ன ஆகும்னா ஒரு நாள் வந்து இவ அப்படியே கண்ணாடியை பார்த்து நின்றுகிட்டே இருப்பா. அப்ப வந்து அப்பா கேட்பாரு என்னம்மா பிரச்சனை, என்னம்மா கண்ணாடியை பார்த்து நிக்கிற அப்படின்னு கேட்டோன்னா அப்பா நான் கருப்பா இருக்கேனா, ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து என்ன கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவா. அதுக்கு அப்பா சொல்லுவாரு யார் அந்த பையன் சொல்லி அப்பா ஆட்டோ வச்சு ஏத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசிக்கிட்டு இருப்பாரு. இல்லப்பா நான் கருப்பா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. உடனே சரி வாமா நீ எல்லாம் கருப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடை கூட்டு போயிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி கொடுப்பாரு. இவனும் அதுக்கப்புறம் டெய்லியும் ஸ்கூலுக்கு போறப்பலாம் ஃபேர் அண்ட் லவ்லி தேய்ச்சிட்டு ஜாலியா போய்கிட்டு இருப்பா. ஒரு நாள் லீவ் வந்துடும். இவ எப்பயும் போல அப்பாவை தேடுவா. அப்பா இருக்க மாட்டாரு. சரின்னு பாட்டி சொல்லுவாங்க உனக்கு நான் பால் காய்ச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாலும் காய்ச்சி கொடுப்பாங்க. இவளும் என்ன பண்ணுவானா பாலை குடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பார்த்தா பாட்டி உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து கிடப்பாங்க. படுத்து கிடந்தவங்க ரொம்ப நேரம் வெளியே வரவே மாட்டாங்க. இவ போய் பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவா. பார்த்தா பாட்டி வந்து ஸ்பாட்லயே எங்க அவுட் ஆயிருவாங்க. இறந்துருவாங்களா. இவளுக்கு இது மனசே கேட்காது. எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையுமே சடங்குலாம் முடிஞ்சிரும். எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க பாட்டி இறந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம ஹீரோயின் வந்து பெரிய ஆளாயிரா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. யாருக்குன்னா நம்ம ஹீரோக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த பையனும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிடுறான். ரைட்டா சின்ன பசங்க விளையாடுற சேஸுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவன் வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு முட்டாய் வாங்கித்தா, அது வாங்கித்தா, இது வாங்கித்தான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். சரி நீ இவளும் வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அப்ப தான் பார்த்தா அப்பா அம்மா பேசுறது லைட்டா அவ காதுல விழுகும். என்னன்னு போய் கேட்டா அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி பொண்ணு வேற பெரிய ஆளாயிட்டே வர்றா, அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்காக காசுலாம் சேர்த்தாகணும், அப்புறம் அவளை படிக்க வேற வச்சாகணும், இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பயந்து பயந்து பேசிட்டே இருப்பாங்க. அதனால நீ கொஞ்சம் செலவுலாம் பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நைட் எல்லாரும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ ஆள் ஒருத்தன் வருவான். பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருப்பான். வந்துட்டு இது மாதிரி என்னப்பா இன்னும் ஆட்டோக்கு நீ கடன் கட்டலையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஏன்னா ஆட்டோ இவன் கடன் வாங்கி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல நான் சேட்டிகிட்ட வந்து நாளை கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. சரின்னு ஓகே நீ உனக்கு கிளம்பிடுவான், சீக்கிரம் வந்து கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போயிட்டு இது மாதிரி ஆட்டோட கடனையும் கட்டிக்கிட்டு இருப்பான். சேட்டு ஏதாவது கொஞ்சம் ஜாலியா பேசணும், அப்பதான் சேட்டு நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எல்லாமே பண்ணி தருவாரு அப்படின்னு இவனு ஜாலியா பேச ட்ரை பண்ணுவான். ஆனா சேட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எனக்கு தெரியும் நீ காசை கடன் எல்லாம் சரியா கொடுத்துருவ அப்படின்னு இருந்தாலும் டவுட்டுக்கு தான் ஒரு ஆள் அனுப்பி வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி நீ உனக்கு கடனை ஃபுல்லாவே கட்டிடுவான். இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன பசங்க, அதாவது சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் மெயினா காமிக்கிறாங்க. அவன் தான் இந்த படத்தோட ரவுடி பையன். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் வந்து சொல்லியிருப்பான்ல, அதாவது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான், அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு. அது வந்து இந்த பையன் தான். இவன் என்ன பண்ணுவானா ஊர்ல எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டு இருக்கப்போ கிரிக்கெட் விளையாடுறப்போ என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயினும் நானும் விளையாட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சொன்னோன்னே ஒரு குண்டு பையன் என்ன பண்ணுவானா போடி நீலாம் உனக்குலாம் விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி கலாச்சி பேசிடுவான். அதை கேட்டுட்டு அந்த ரவுடி பையன் என்ன பண்ணுவான் போயிட்டு அவன் மூக்குலேயே குத்து குத்துருவான், ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிடும். என்னடா இதுக்கெல்லாம் அடிக்கிற, ஏன்டா என்ன அடிக்கிறேன், நான் பிறகு அப்பாட்ட சொல்றேன் அம்மாட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு ஓடிடுவாங்க. இவன் என்னன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அதே டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரகுடா மோசமான ஆள் தாங்க. எல்லாருமேலே கை வச்சுட்டு இருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பிளாஷ்பேக்ல ஸ்டோரி ஓடும். என்னன்னா
ஆனால் இவனை வந்து இவங்க அப்பா போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாருங்க. எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது மிடிக்கிறதுன்னு சின்ன பையன் மாதிரியே சொந்த பையன் மாதிரியே நடத்த மாட்டார். பயங்கரமாக அடிமிதிலாம் விழுகும். அதெல்லாம் பார்க்க உண்மையாகவே ரொம்ப மோசமாகவும் பாவமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இவனும் அது மாதிரியே வளர்ந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோங்கிற பாருங்க, ஹீரோட பையனுக்கு இவன் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். அதாவது வீட்டில் ஏதாச்சும் எதாவது திட்டினா கூட சரியில்லை, ஏதாவது பண்ணாலும் சரி, இவன் தான் என்ன பண்ணுவானா, வாடா மாஞ்சா விடலாம், பட்டம் விடலாம், வாங்க விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போயிடுவான். ஆனால் ஹீரோனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. எதுக்கு இந்த ரவுடி பைய கூட வந்து இவன் சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கூட்டு வந்துருவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இவங்க எல்லா செலவையுமே ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. மல்லிகை கல்லையாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸு கல்லையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஹீரோனுக்கு புரியுது. ஆனால் அவளோட தம்பிக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா அவன் வந்து எப்போ பார்த்தாலும் சின்ன பையன்ல, சின்ன மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. இவன் எப்போ பார்த்தாலும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அது மாதிரி என்னன்னா, தீபாவளிக்கு எல்லாருமே புது ட்ரெஸ், லைட்டாக சின்ன கோணம் புது ட்ரெஸ் தாங்க போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல ட்ரெஸ் புத்தம் புதுசெல்லாம் எடுக்கவே இல்லை, ரொம்ப பழைய ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு. ஆனால் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிச்சு, ஓகே நம்ம சிக்கனமா இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, நமக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரல, ஊர்ல எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, எந்திரிச்சு போயிடுறாங்க வீட்டை விட்டு. எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சரி வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு நம்ம அம்மா போறப்போ என்ன ஆகுதுன்னா, ஏடா பையனை காணோம் அப்படிங்கிற மாதிரி இடம் தேட ஆரம்பிக்கிறாங்க. வெளியெல்லாம் போய் பார்க்குறாங்க, பார்த்தா பையனை காணோம். உடனே அப்பா கிட்ட சொல்றாங்க, ஹீரோ வந்து தேடுறாரு, பார்த்தா பையனை காணோம். பக்கத்து வீடு எல்லா வீட்லயுமே போய் 3 பேருமே தேடுறாங்க, பையனை காணவே இல்லைங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப பயமாயிருது பையனை காணாமே அப்படின்னு. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாங்க, அங்கே இங்கே அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்றான், ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுறான், நான் போய் இங்கிட்டு தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் அவங்க பொண்டாட்டி அங்கே இங்கேன்னு தேடி கிடைக்கலையா, சரி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவங்க போய் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் என்னடா ஃபங்க்ஷன் டைம்ல இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, அந்த ரவுடி பையன் இருக்கான்ல, அவன் கூட உட்காந்து மாஞ்சா கட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்காக ஏதோ கலக்கி செய்யறாங்க அப்படி இருக்கு, பானையில மாஞ்சா கட்டுறதுக்காக. ஏன்னா அவனுக்கு வந்து வீட்டில் எதுவுமே இது பண்ணல, வாங்கி தரல அப்படி இப்படின்னு ரொம்ப கடுப்பாயிருது. இவன் சொல்றான், அண்ணா நான் அவங்க கூட இருந்துறேன், அவங்க கூட தான் ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சர்ரா என் கூட இருறா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா பார்த்தா கிரவுண்ட்ல தான் இவனுக்கு அது மாதிரி மாஞ்சா சுத்திட்டு இருக்காங்க தெரிய வந்து, ஹீரோயினும் அந்த ஆட்டோக்காரரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவனை மண்டையிலே தட்டி கூட்டு போயிடுறாங்க, வாடா அவங்க வீட்டில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகேவா, சரி ஓகேன்னு கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே போய் பார்த்தா வீட்டு ஃபுல்லா ஒரே போலீஸா இருக்காங்க. 2-3 போலீஸ் ஒரே கூட்டமா இருக்கு. அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே உங்க அப்பாவுக்கும் படபடன்னு ஆயிடுச்சு, எங்கடா போனா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, எங்க போனாலும் சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸ்காரரும் ஒன்னும் இல்லை சார் நான் கிளம்புறேன் சார், பாத்துக்கோங்க பத்திரமா புள்ளைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ வந்து அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. அப்பா வந்து அப்படியே பையனை கூட்டு உள்ள போயிடுறாரா. அம்மா என்ன பண்றாங்கன்னா, ரவுடி பையிட்ட போய் கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, நீ தான் கூட்டு போனியா இல்ல யாராச்சும் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சும்மா கேட்கறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை அத்தைன்னு தான் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும். லைட்டாக இவன் வந்து நம்ம ஹீரோனுக்கு ரூட் விடுறான். ஓகேவா, அத்தை என்ன சொல்றான்னா, அத்தை இது மாதிரி ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருந்தான், என்னடா ஆச்சுன்னு கேட்டேன், வீட்டில் வந்து புது ட்ரெஸ் வாங்கி தரலன்னு சொன்னான். சரி சோகமாக போகாதடா, ஃபீல் பண்ணாத வா அப்படின்னு சொல்லி தான் நான் மாஞ்சா கட்ட கூட்டு போனேன், வேற ஒன்றும் இல்லை அத்தை, எங்கள் வீட்லையும் சொல்லிடாதீங்க அப்பா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்டு இவங்களுக்கு வந்து மனசே கேட்காது. உடனே புருஷன் முன்னாடி வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க, என்னங்க நம்ம பையன் வந்து எங்கேயாச்சும் போயிருந்தா என்னங்க பண்ணுறது, ஸோ நம்ம பையனுக்கு எல்லாமே பார்த்து பண்ணணுங்க இனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹீரோ ஒன் மாதிரி கில்ட் ஆயிரும், சொந்த பையனுக்கு எதுவுமே பண்ண முடியலையே, நான் என்ன அவ்வளோ மோசமான அப்பாவாக இருக்கனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருமா. சரி அப்போ ஏதாவது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறணும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அவன் வந்து ஒரு காலையில் டீ கல்ல போய் டீ குடிச்சிட்டு இருப்பாரா. அப்போ போது தான் அந்த சைடுக்கு ஊர்வாக்காரன் வருவான். சும்மாவே அவன் ஏதாவது ஐடியா கொடுக்குறான், அது இது பண்ணிட்டு இருப்பானா. வந்துட்டு என்ன லைஃப்பில் ஏதாச்சும் முடிவு எடுக்கணுமா, ஐடியா வேணுமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம் சார் சொல்லுங்க லைஃப்பில் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு ஃபேமிலி அப்படின்னு சொன்னோன்னே, ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு இது கார் ஓட்ட ஆரம்பிங்க, ஆட்டோவில் 20,000 ரூபா வருதா, கார் ஓட்டினீங்கன்னா 30-40 வரும், கையில் இன்னும் நிறைய காசு நிற்கும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, யார் கார் தருவா அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம சேட்டு தான் இருக்காரு, அன்னைக்கு தான் நான் போய் சேட்டு மாமியை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிப்பான். இவன் போய் என்ன பண்ணுவான்னா, சேட்டு மாமிக்கு ஊர்வா வைக்க போவான். சேட்டு மாமி சப்பாத்தி தான் அதிகமாக சாப்பிடும், சப்பாத்திக்கு ஊர்வா அது இதுன்னு வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஆள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கார் வாங்கினாரு, அவன் சரியான குடிகாரம் போல இருக்கு, காரை கொண்டு போயிட்டு எங்கேயோ விட்டுட்டான், டிரைவரு மாதிரி கொஞ்சம் செலவாயிருச்சு, இப்போ என்ன பண்றது தெரியல, லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டிரைவர் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஊர்வாக்காரன்ட்ட சொல்ல, ஊர்வாக்காரன் வந்து நேரம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், இது மாதிரி சேட்டு வந்து டிரைவர் தேடிட்டு இருக்காரு, கார் மட்டும் ஓட்ட கத்துக்கோங்க, கார் ஓட்ட கத்து தரதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவரே நான் இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறேன், அவர்கிட்ட போய் காரை ஓட்ட கத்துக்கோங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுருவாரு. நம்ம ஹீரோ போய் சேட்டு பேசுவாரு. சேட்டும் எனக்கு எல்லாமே ஓகே தம்பி, உனக்கு என்ன நீ கார் தானே ஓட்டணும், நீ கார் ஓட்ட தெரியும்ல, உனக்கு ஓட்ட தெரியும்னா காரை வந்து கொஞ்சம் ஒர்க் ஷாப் உனக்கு அனுப்பியிருக்கேன், சரியாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ காரை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம், 1 மாசத்துக்கு அப்புறம் நீ எப்படி ஓட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு சம்பளத்தை ஏற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி பையனை காமிக்கிறாங்க. தம்பி பையன் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, அவளுக்கு வந்து ரூட் விட்டுட்டு இருக்கான் லைட்டா, அவ
அவள் கொஞ்சம் பணக்காரி, இவன் நம்ம பையன் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தானே. ஆனால் ரூட் விட்டுட்டு இருக்கான், பார்க்கவும் அவன் நல்லா இருப்பா, ரூட் விட்டுட்டு இருக்கான். ஆனால் என்னன்னா அவள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரமாட்டேங்குது பெருசா. கொஞ்சம் இவளை கலாய்க்கிறது, கொஞ்சம் இவளை மட்டம் பண்ணி பேசுறது தான். இவனை வந்து மட்டம் பண்ணி பேசுற மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பா எல்லாமே. அது அவனுக்கு பிடிக்காது. சரி, இந்த ப்ரௌனியோட போட்டோ எடுத்து போட்டாதான் இவன் அடிக்கடி லைக்கோ ஏதாச்சும் ரிப்ளையோ வரும்னு அன்னைக்கு மட்டும் 40-50 ப்ரௌனியோட ஸ்டோரியை தூக்கி போட்டான், ஸ்டேட்டஸ் தூக்கி போட்டான். ஆனாலும் ஒரு ரிப்ளையும் வரலங்க. செம்ம கடுப்பாயிட்டான். ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், ப்ரௌனியை போட்டு தள்ளிட்டு புதுசாக ஒரு லேப்டர் டாக் வாங்கிடுவோம், அப்போ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சும்மா தான் யோசிச்சிருக்கான் பையலைட்டா. ஆனால் ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா ஃபேமிலியில் வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாருமே காலைல பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிறப்ப தான் என்ன பண்ணுறாரு, டே நீ இந்த மாதிரி காலேஜுக்கு ஏதாச்சும் முடிவு எடுக்கிறியா இல்லையா, உனக்கு லோன் வேறு எடுக்கணும், எஜுகேஷன் லோனு, அதுக்கு என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இருங்கப்பா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் லோனை பற்றி பார்க்கலான்னு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் முடியாது, எம்எல்ஏ வச்சு நம்ம பேங்க்கில் பேசினா போதும் அப்படின்னு சொன்னோன்னே, எம்எல்ஏலாம் தேவையில்லை, நம்மளே பேங்க்கில் போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் கேட்க மாட்டான். எம்எல்ஏ வச்சு போனால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எம்எல்ஏ வீட்டுக்கு போவான். எம்எல்ஏ வீட்டுக்கு போனால் அங்கே வந்து எம்எல்ஏவோட லீடர் ஒருத்தவங்க இருப்பாங்களா, அந்த கட்சியோட லீடரு. அந்த லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சைவந்தி அவங்க பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு சும்மா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு பச்சைவந்தி பேர் வச்சுட்டாங்க. அதை வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருப்பான் அந்த எம்எல்ஏ போயிட்டு. சரின்னு வந்து இப்போ அந்த எம்எல்ஏவை பார்க்க போயிடுவாங்களா. அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவான்னா, வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பான். அவன் பொண்டாட்டியாக அவனை மதிக்காது, ஏன்னா நீ இது மாதிரி கேவலமான கட்சியில் இருக்க அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி சார் இது மாதிரி பையனுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்கிட்டாங்க, நீங்கள் வந்து பேசிங்கன்னா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்ட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பேங்க்காரனை கால் பண்ணுவானா, என்னடா எம்எல்ஏ லோன் வாங்குறதுக்கு எதுக்குடா நீ அவங்களெல்லாம் போய் பார்க்குறங்கிற மாதிரி இவனே கொஞ்சம் கேவலமாக தான் பேசுவான் பேங்க்காரன். அதுக்கப்புறம் சரின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா புள்ள 2 பேரும் வந்து பேங்க் கிளம்பி போவாங்க எம்எல்ஏ கூட. அப்போது என்ன பண்ணுவாருன்னா, அப்பா வந்து பையனை வந்து ஆட்டோவில் ஏற்ற மாட்டார். சைக்கிளில் வாடா, சைக்கிள் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இவனுக்கு கடுப்பாயிரும், என்ன அப்பா வந்து ஆட்டோவில் கூட ஏற்ற மாட்டாரு அப்படின்னு. ஆனால் அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்குள்ள எப்படி ஃபீல் ஆகும்னா, நான் ஆட்டோவில் போகிறப்ப ஏதாச்சும் போலீஸ்காரன் நம்மளை பிடிப்பான், அதாவது கேவலமாக பேசுவான். அப்போ வந்து ஃபேமிலி பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா, அது மாதிரி ஃபேமிலி நம்மளை இப்படி அசிங்கமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பார் அவர். அதனால தான் அவர் இப்போ அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து பையனுக்கு புரியல. கட்டுப்பில் அப்படி சைக்கிளில் போய்கிட்டு இருப்பான் அப்படியே இதுக்கு பேங்குக்கு. அங்கே போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து இவன் வந்து காஃபி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, பேங்க் லோன் வாங்க வந்தவங்களுக்கு. ஆனால் இப்போ இவங்க 2 பேர் போயிருப்பாங்களா, போனவங்களை வந்து காஃபி கிடையாது, தண்ணி கிடையாது, ஒரு மாதிரி கேவலமாக தான் பேசுவான். ஏன்னா அந்த எம்எல்ஏ மூலமாக இவங்க வந்தாங்க அப்படின்னு. இவங்க நார்மலாக போயிருந்தா கூட இவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த மரியாதை கூட இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையன் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு. சரி நம்ம வேறு வழி இல்லைன்னு பொறுத்துட்டு கட்டுப்படுத்திட்டு இருந்துருவான் கோவத்தெல்லாம். இப்போ நேராக அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்களா. வீட்டுக்கு போனோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவன் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு சொன்னால அந்த இடத்துக்கு போவான். அங்கே போய் பார்த்தா ஒரு ஆள் இருப்பார். இவர்கிட்ட தான் கார் ஓட்ட கற்றுக்கணும் நம்ம ஹீரோ. இது மாதிரி சொல்லுவார், டூப் வச்சு நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கணும்னா இவ்வளோ ரேட்டு, ரியல் காரே ஓட்ட கற்றுக்கணும்னா கொஞ்சம் அதிகமான ரேட்டு, அது மாதிரி எனக்கு நீங்கள் ஏதாவது சில விஷயம் கிஃப்ட்லாம் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே சரி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பண்ணுவார். நம்ம பையில கார் ஓட்டையும் கற்றுக் கொடுப்பாங்க. கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறது அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். டெய்லியும் வரது போய்கிட்டு இருப்பாரா. ஒரு நாள் அப்படியே அன்னைக்கு நைட் அப்படியே வீட்டுக்கு வருவார். வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பாரா. இப்போ வந்து இவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு வன்மமாக இருக்கும்ல, அவ்வளோ கடுப்பு. இப்போ அதை வந்து வெளிக்காட்டணும்னு என்ன பண்ணுவான்னா, ஹாலில் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்ம சும்மா போயிருந்தா கூட மதிச்சிருப்பாங்க, இப்போ ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான், எனக்கு அசிங்கமாக இருக்கு, அந்த பேங்க்காரன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொன்னோன்னா, என்னடா அவன் தனியாக கத்திக்கிட்டு இருக்கானே. நேராக வந்து என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீ இது மாதிரி அந்த எம்எல்ஏவை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறத விட்டுருப்பா, இது மாதிரி அவன் சரியான லூசு பைய, அவனுக்கு மரியாதையே கிடையாது. இன்னைக்கு நம்ம தனியாக போயிருந்தா கூட பேங்க்ல மதிச்சிருப்பானுங்க, ஆனால் அவனை நீ கூட்டு பண்ணாலும் மதிக்க மாட்டானுங்க. அப்புறம் அந்த ஊர்வா கடைக்காரனை நம்பாத, அவனை நம்பி நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது, நம்ம தான் ஓனா டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த எம்எல்ஏ நம்பி இந்த கரண்ட் இது பண்ணுறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காதப்பான்னு சொன்னோன்னே, இங்கே பாடுறா நான் வந்து ஒரு ஏதோ ஏழை தான், நான் என்னால் முடிஞ்சதான் பண்ண முடியும், இவங்களை வச்சு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே இவன் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவானா. பேசணுன்னா அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்காது. ஏன்னா பையன் வந்து வளர்த்த கேடாவே வந்து நெஞ்சில் பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிரும். பார்த்துட்டு இவர் அமைதியாக போயிடுவார். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிப்பார், சாப்பிட கூட மாட்டார், அவன் படுத்து கிடப்பான். இவர் படுக்க அமைதியாக கிளம்பி போயிடுவார். அப்படியே கார் ஓட்டுவார், கார் ஓட்ட கற்றுப்பாரா, கொஞ்சமாக ஓட்ட கற்றுப்பார். ஒரு கட்டத்தில் அப்படியே பிடிச்சிருவார் கார் ஓட்ட நல்லா. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் இவருக்கு. ஏன்னா புதுசாக இத்தனை வருஷத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோமே, வெறும் ஆட்டோ மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணால் வந்து பொண்ணு எடுக்க மாட்டான். உடனே பொண்டாட்டி கால் பண்ணுவார். என்னம்மா பொண்ணு வந்து எடுக்க மாட்டாருன்னு சொன்னா, அவள் பிஸியாக இருப்பாங்க, ஏங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அது மாதிரி மாப்பிள்ளை விட்டு தானே அவள் கண்டிப்பாக பார்க்க போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானே. இவர் வந்து பொண்டாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் பொண்டாட்டிக்கு தெரியாது, அழுக ஆரம்பிச்சிருவார். பசங்களை என்னால் ஒழுங்காக வழக்கம் இல்லை போல, எதுவுமே சேர்த்து வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இங்கே பார்த்தா பொண்ணை காட்டுவாங்க. பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா, அவளோட ஹெச்ஆர் டவி பேசிகிட்டு இருப்பா. இது மாதிரி எனக்கு இது வேணும், கொஞ்சம் ஆஃப் டே வேணும், ஏன்னா நான் அது மாதிரி அலைன்ஸ் பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. உடனே அவங்க வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபேமிலியை இப்படி சூஸ் பண்ணு, அப்படி சூஸ் பண்ணு, உன்னோட கெரியர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறைய அட்வைஸு. சரி ஆஃப் எடுத்துக்கோமா அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே இவளும் என்ன பண்ணுவானா அப்படியே ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருப்பாங்க. நிறைய டிராஃபிக்காக இருக்குமா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக போவா. போயிட்டானா நேராக போயிட்டு மாப்பிள்ளை வீட்டு கிட்ட அதாவது அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிடுவா. மாப்பிள்ளை, அவங்களோட அம்மா, அப்புறம் அவங்களோட சின்னம்மா 3 பேர் வந்திருப்பாங்க. சின்னம்மாக்கு வந்து இவளை பார்த்தோன்னே பிடிக்காத மாதிரி அவங்க ரொம்ப உருன்னே இருப்பாங்க பார்த்துட்டு. அது நமக்கே பார்க்க கடுப்பாக இருக்கும். அதுலேயே தெரிஞ்சாச்சு ஹீரோயினை வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனால் ஹீரோங்கிற பாருங்க, மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ இங்கே போனோன்னா எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக பேசுவாங்க. அந்த சின்னம்மா மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 5 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உனக்காக அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்களும் சாரிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வேலைக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போய் தான் ஆகணும், என்னோட ஃபேமிலியை நான் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னே, அப்போ யார் ஃபேமிலி, அப்போ யார் இந்த ஃபேமிலியை நம்ம ஃபேமிலி யார் பார்த்துக்கிறதுன்னு கேட்டோன்னா, நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மா பாசம். அதனால என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் குடக்கமாக பேசுவான். ஆனால் ஹீரோனே எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான், கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சுங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஜாதியை பற்றி இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன ஜாதி, என்ன ஆளுங்க கேட்டோன்னே அந்த பையனுக்கே ஒரு மாதிரி, என்னம்மா இப்பெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்டோன்னே, இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கணும்லன்னு சொன்னோன்னே, அம்மா வந்து இந்த ஜாதி, அப்பா வந்து அந்த ஜாதின்னு சொன்னோன்னே, அம்மா ஜாதி எங்கள் ஜாதி தான், நாங்கள்லாம் ஒன்று தான், பிரச்சனை இல்லை, ஆனால் அப்பா ஜாதி தான் இன்னும் கொஞ்சம் கீழ் ஜாதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. இதை கேட்டு ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிரும். அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, சார் நான் கிளம்புறேன், நீங்கள் என்னென்னு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள், இன்னும் 2 மாதத்தில் நான் யூஎஸ் வேறு கிளம்புறேன், அதுக்கும் நீங்கள் என்னென்னு யோசிச்சுட்டு சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு கிளம்பிடுவாங்க இங்கேருந்து. உடனே அந்த பையன் போயிட்டு சொல்லுவான், ஏங்க சாரிங்க, வீட்டில் அப்படி தானே பேசுவாங்க, இந்த அப்பா எடுத்துக்காதுன்னு சொன்னோன்னே செம்ம கடுப்பில் திட்டுவா ஹீரோயின். ஏன் அதில் வந்து எங்கள் அப்பா ஜாதி இவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, எங்கள் அப்பாவை நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேனுமா, இங்கே பாரு நீலாம் எனக்கு தேவையில்லை, நானே சொல்கிறேன் வேணானே, போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம். கிளம்பி வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அம்மாலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து. இப்போ என்ன ஹீரோவும் பொன்னாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா ஹீரோயின் கால் பண்ணுவா. அவங்க அம்மா கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பா, என்னம்மாச்சு எப்படி போச்சுன்னு கேட்டோன்னே, இல்லைம்மா அவங்க வந்து நமக்கு செட் ஆக மாட்டாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்து என்ன ஆகும்னா ஹீரோ வாங்கி பேசுவார், என்னம்மாச்சு ஏமா எதனால் செட் ஆகுதுன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா செட் ஆக மாட்டான்ப்பா, பையன் பிடிச்சிருக்கு ஆனால் ஃபேமிலி செட் ஆகாது, சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. இப்படியே தட்டி கழிச்சிட்டே போனால் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ ஒரு மாதிரி கத்துவான் பாருங்க. இதில் வந்து அவ கடுப்பாயிருவா. தட்டி கழிச்சிட்டே போனால் என்ன பண்ணுறதுனா, என்ன சொத்தா சேர்த்து வச்சிருக்கீங்க, எதுவுமே கிடையாது, அப்போ கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனு ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிச்சிருவாளா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்காள், அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காள், அவள் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பையனை வந்து சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸாக இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம பொண்ணு இது மாதிரி மிடில் கிளாஸ் பையன்கிட்ட போயிட்டோம், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலி கிட்ட போயிட்டு சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து அவங்க 2 பேரையும் ஸ்கூல் டைம்ஸில், அதாவது காலேஜ் டைம்ஸில் சேரவில்லைங்க. இது வந்து கூட நம்ம ஹீரோக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டியாகவே ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டாலா, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கான் நம்ம பையன். இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. என்ன ஆகுதுன்னா, டெய்லியும் காலையில், அதாவது இப்போ நம்ம ஆத்தர் தான் ஃபுல்லாகவே, யார் ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தாலும் ஆத்தர், அவர் தான் ஃபுல் கதையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவார், இப்போ ஒரு செம்மையான இன்சிடென்ட் ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, எப்பயுமே சாயங்காலம் வர காய்கறிக்காரன் காலையிலேயே வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த தெருவில் நடக்குது. இந்த தெருவில் வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்காங்களா, அந்த தெருவில் வந்து காய்கறி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போகிறாங்க. பக்கத்து தெருவில் என்ன ஆகுதுன்னா, அந்த எலக்ட்ரிக்கலுங்கிற பாருங்க, அந்த கவர்மெண்டோட கரண்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஓனர் இருப்பான்ல, சிஇஓ சம்திங் லைக், அவன் என்ன பண்ணுவானா, அப்பதான் சரியா குளிச்சுக்கிட்டு இருப்பான், சுடுதண்ணி போட்டுட்டு, திடீர்னு நல்லா சோப்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு இருக்கப்போ அவன் இதுல வந்து தண்ணி நின்று போயிடும். இந்த டைம்ல இவன் வந்து என்ன பண்ணுவானா, அவன் வீட்டுல வேலை பார்க்குற ஒருத்தர் போய் கத்துவான், போய் மோட்டர் போடுறா அப்படின்னு. அவன் போய் மோட்டர் போடுறப்ப என்ன ஆகும் தெரியுமா, சரியா அந்த கரண்ட் இங்க இந்த தெருவில் வந்து அந்த கரண்ட் ஏற்கனவே இவங்க சும்மா லைட்டா தான் கட்டி வச்சிருக்காங்க, கரண்ட் சும்மா கட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாயெல்லாம், நேரா அது கட் ஆகும். கட் ஆகி என்ன ஆகும்னா, சரியா அந்த அம்மாக்காரவங்க பக்கத்துல இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவோட ப்ரௌனி நாய் நிற்கும். அந்த நாய் மேல பட்டு அந்த நாய் அங்கேயே புசுங்கி போயிருங்க, கருகி போய். இப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கான்ல, நம்ம தம்பி யாரு, ஹீரோவோட பையன், அவன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவான். என்னடா ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி காமிச்சாங்கன்னா நமக்கு, அதாவது பொண்டாட்டி, அதாவது இவனோட அம்மா தான் வந்து சாக்கடிச்சு சாகுற மாதிரி லைட்டா காமிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ப்ரௌனி நாய் அப்படியே கருகி போய் பொசுங்கி போய் கருவாடா கிடக்குங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்தி எழுவான், கத்தி கதறுவான் கடந்துக்கிட்டு, ஐயோ ப்ரௌனி 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 ப்ரௌனின்னு ரொம்ப கத்தி கதறுவான். பார்க்கவே நம்ம ரொம்ப பாவமா இருக்குங்க சொல்ல போனா. சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பாவமா இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, இவன் கத்தி கதறி இருந்தோன்னே ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த ஆள்கிட்ட அப்பவே சொன்னேன், கம்ப்ளைண்ட் பண்ணு கேட்டானா, இப்போ பாரு என் நாய் செத்து போச்சு, யாரு கொடுப்பான் என் நாயை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பானா. இப்போ நேரா என்ன பண்ணுவான், அந்த கரண்ட் கம்பெனிக்கே போவான். நேரா போய்கிட்டு இருப்பான், ரொம்ப வேகமா நடந்து போவான். இந்த ஓனர் எங்க இருக்கான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்பான். அவர் மேல இருக்காரு, பொறுமையா போப்பா, வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே. சரின்னு கேட்டுட்டு இவன் என்ன பண்ணுவானா, மேல போவான்.
மேலே போயிட்டு இங்கே உட்காந்துருப்பான். யார் அந்த ஓனர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் தான் பக்கத்து தெருவில் குளிச்சுக்கிட்டு இருந்தவன். அவனோட மோட்டரை போட போய் தான் கரண்ட் அடிச்சு எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவன் ஊரில் அவன் தெருவில் வந்து அவன் பெரிய டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கான். இங்கே எதுவுமே கிடையாது, அதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ என்ன ஆகுதுன்னா வருவாங்க, செண்டுலாம் அடிச்சுட்டு கபகபன்னு வருவான். வந்துட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போனால் பக்கத்தில் பார்த்தா அந்த பையன் உட்காந்துருப்பான். தம்பி என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, இது மாதிரி எங்கள் இதில் வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு எங்கள் தெருவில். அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரௌனி நாய் பக்கத்தில் நினைச்சு அதுவும் அடிச்சு செத்து போச்சு. பக்கத்தில் எங்கள் அம்மா நின்றுருந்தாங்க, அவங்க மேலே பட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்தி கேட்டுட்டு இருந்தான். இங்கே பாருப்பா தம்பி, தெரியாமல் நடந்து போச்சு, இனிமேல் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு என்ன பண்ணணுமோ கரண்ட் சீக்கிரம் வந்துடும், வேணா புது நாய் வாங்கி தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். எங்கள் அம்மா மேலே பட்டு தான் என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, புதைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான், புதைக்கிறியோ எடுக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசினா செம்ம கடுப்பாயிருவோம். இன்னும் எங்கள் அம்மாவே எப்படி சொல்றியான்னு பயங்கரமாக சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பையனை பிடிச்சிருவாங்க, பையன் ரொம்ப ஆடுறான்டா அப்படின்னாலும் பிடிச்சிருவாங்க. இவன் என்னன்னா அவங்க அம்மாவே ரொம்ப கேவலமாக பேசிட்டான்ல, அப்போ செம்ம கடுப்பு தான் ஆகும் அவனுக்கு. இப்படி வந்து சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்குங்க. இந்த விஷயம் நேராக வந்து என்ன யாருக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது. இப்போ ஹீரோட அம்மாவும் வந்துட்டாங்க, வந்து ஹீரோவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு. பஞ்சாயத்தை வந்து எல்லாருமே தடுக்க நிப்பாட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறானா, ஹீரோவும் வந்து எப்படியாவது நம்ம பையனை தடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, எங்க அம்மாவை இது மாதிரி தப்பா பேசுறான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோன்னே எங்க அம்மா கிட்ட சாரி கேள்றா அப்படிங்கிற மாதிரி ஹீரோட பையன் சொல்லுவான். இதை கேட்டு அவன் சாரிலாம் கேட்க முடியாது, உங்க அம்மாவை பார்க்க எங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா, நான் இதுக்கிட்ட அவகிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் பார்ப்பான். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஹீரோ வந்து அவங்க பையனோட கையை பிடிப்பான். தம்பி உர்றா பார்த்துக்கலாம் உர்றான்னு பிடிச்சோன்னா அவன் தட்டி விட்டுருவான். அதுக்கே நம்ம ஹீரோ மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ இவன் வேற தான் பொண்டாட்டியை பார்த்து வேலைக்காரி மாதிரி இருக்கான்னு சொல்லிடுவான். பொருள் வந்து ஒரு அரங்க பொடிச்சுன்னு அடி விடுவோங்க. சாரி அடி விடுவோம். நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு. செம அடி விடுவோங்க. பார்க்கவே செம்மையா இருக்கும். இதாண்டா வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடியை போட்டோன்னு எல்லாரும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி கையை காமிச்சு முறைச்சு பயங்கரமா அந்த இடமே சம்பவமா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்புவாங்க. கிளம்பி போயிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இப்படி இவங்க எல்லாருமே தடுத்து கீழே கூட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு நம்ம பச்சைவந்தி அம்மா வருவாங்க. பச்சைவந்தி அம்மா வந்து என்ன பிரச்சனை, நான் இல்லாம என்ன இங்க பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு திரும்ப எல்லாரையும் கூட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸரோட ஆஃபீஸ்லேயே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்கும் போது தான் பார்த்தா இது மாதிரி சொல்லுவான், இந்த அம்மா இந்த பையன் வந்து என்ன அடிச்சிட்டான், அந்த பையனை திட்டான், அவங்க அப்பா வந்து என்ன அடிச்சிட்டாரு, என்னன்னு கேளுங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சோடா ஒன்று உடச்சு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நல்லா பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போ வந்து ஆனா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியை வந்து வேலைக்காரின்னு திட்டிடுவானா. இந்த விஷயம் கேட்டோன்னா பச்சைவந்தி சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்புல, நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்னதுக்கு நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நானும் கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப லந்தா பேசிட்டு இருப்பான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நீங்க பச்சைவந்தி தானே, சும்மா அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு மாறிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பவரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லந்தா அந்த இடத்துல பேசிட்டு இருப்பான். நாங்களாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நாங்களாம் எவ்வளோ பார்த்துருக்கோம், அவங்களோட எதுக்கு மேலே எவ்வளவோ பார்த்துருக்கோம், இது மாதிரிலாம் எங்கள்கிட்ட வந்து ஆடிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசணும்னா இவங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு கம்மியாகுதா, ரொம்ப கடுப்பாயிருவாங்க. இப்பதான் இவங்களுக்கு வந்து நம்ம ரவுடி பையனோட அந்த சின்ன வயசுல பார்த்தா தெரியுமா, ரவுடி பையன் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கூட ரூட் இருந்தானே, அவனோட லிங்க் இருக்கும். அவன் இது வரைக்கும் 3-4 கொலை பண்ணியிருக்கான். அவனை கால் பண்ணி வான்னு கூப்பிடுவாங்க. அவன் வருவான். வந்துட்டு பச்சைவந்தி கிட்ட ரொம்ப பம்பி பேசுவான். என்னம்மா என்ன காட்சி, என்ன பிரச்சனை ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பையன் ரொம்ப ஓவரா பேசுறான்ப்பா, பார்த்து பண்ணி விடு அப்படின்னு சொன்னோன்னே உடனே போயிட்டு நம்ம ஆஃபீஸர் இருக்கான்ல, எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர், அவன் கிட்ட பயங்கரமா பேசுவான். என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, அக்காட்டே ஓவரா பேசுறியா, ஒழுங்காரி இல்லைன்னு சாவடிச்சிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. பேசணும்னா என்ன வச்சுக்கோ, நைட்டு நீ தூங்குறப்போ கம்பி எடுத்து வயிற்றுல சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துருவான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இது மாதிரி உங்களுக்கு வைக்க வேண்டிய டிரான்ஸ்மிட்டரை கொண்டு போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வச்சுட்டேன். நான் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் நான் திரும்ப வந்து என்ன பண்ணிடுறேன்னா உங்க தெருக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சு விட்டுறேன், இனிமேல் கரண்டே உங்களுக்கு கட் ஆகாது, எந்த ஃபியூஸும் போகாது, எதுவும் பண்ணிடாதீங்க, பயமா இருக்கு அப்படின்னு அவனும் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த இடத்துல செம்மையா போயிருவான். அப்புறம் தான் அவனே நோட் பண்ணுவான், நம்ம லவ் பண்ற புள்ளையோட அப்பா வந்து இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு. அதை பார்த்துட்டு எங்க மாமா கிட்ட என்னடா சண்டையை வளர்த்தா போட்டுருவேன் ஒழுங்காயிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நல்லா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆயிரும். இப்போ வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து வெளியே வருவாங்க. ஆஃபீஸ் வந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோட பையன் வந்து கீழே உட்காந்துருப்பான். இது மாதிரி எல்லா பிரச்சனையும் ஓகே ஆயிடுச்சுரா, எல்லாமே வந்து சகஜமாயிருச்சு, உன் நாய் செத்துருச்சு, எனக்கு புரியுது, சில டைம் இது மாதிரி தான் நமக்கு விருப்பப்பட்டவங்க வந்து நம்ம ரொம்ப விரும்பினவங்க நமக்கு விருப்பமே இல்லாமல் நம்மளை விட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கணும், அப்படியே லைஃப்ல அடுத்தடுத்து மூவ் ஆகணும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் பேசணுன்னே அவனும் ஓகே ஆயிடுவான். ஆமா இல்லை இப்படிலாம் நடக்கும்ல லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஓகே ஆயிடுவான். ஓகே ஆகிட்டு பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா உடனே சொல்லுவான், இங்கே பாருங்க பச்சை
காந்தி மேடம் எப்பயுமே நான் சாகுற வரைக்கும் என்னோட ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் நல்லா காமெடியாகவும் கொஞ்சம் சென்டிமெண்டலாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் முடிச்ச உடனே அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹெச்ஆர் மேடம்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி பேசுறப்போ அவங்க சொல்லுவாங்க, ஹெச்ஆர் மேடம் இது மாதிரி யூஎஸ் போற எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹாப்பியாரி கொஞ்ச நாள் ஃபேமிலி கிட்ட போயிட்டு ஒரு 1 month கிட்ட ஸ்பெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அங்கேருந்து யூஎஸ் கிளம்பி போயிடலாம் டேரக்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறப்போ இது மாதிரி நான் அன்னைக்கு போனல மேம் மாதிரி மாப்பிள்ளை பார்க்க போனல எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசுறப்போ கேட்பாங்க, ஹெச்ஆர் மேடம் நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப தான் அந்த ஹெச்ஆர் மேடம் அவங்களோட கதையை சொல்லுவாங்க. இது மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செட் ஆகலை, நாங்கள் விருப்பப்பட்டு இல்லை ஒன்றா ஒழுங்கா இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனையும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போயிட்டாங்க, நான் இப்போ என் பையன் வேணும்னு ரொம்ப சண்டை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுதான் எனக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, நீ இந்த மாதிரி ஆயிராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க இத்தனை நாள் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி நல்லா அதெல்லாம் எண்டிங் கிட்ட வந்துட்டு அந்த படத்தோட எண்டிங் கிட்ட, அதனால ரொம்ப சென்டிமெண்டலாக எல்லாமே போய்கிட்டு இருக்குங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையனையும் அந்த ரவுடி பையனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அவங்களாம் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்பாங்க. என்னடா எப்படா இருக்க, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டியா, அக்காலாம் எப்படி இருக்கு, என்னை பத்திலாம் கேட்குது அதாவது அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் என்ன பண்றடான்னு கேட்குறப்போ நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓ காலேஜ்லாம் புரியாடா, அவங்க அப்பா பாடுறா பெரிய ஆள்ரா, குப்பை இல்லையா உன்னை வளர்த்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். குப்பை இல்லையானா எங்க அப்பா வந்து குப்பைலாம் இல்ல, எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டினார் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா ஆட்டோ ஓட்டினாரா, உனக்கு விஷயமே தெரியாதா, அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு தான், ஆனா டெய்லியும் காலையில போய் உங்க அப்பா எங்க அப்பா நம்ம ஊர்ல சில பேர்லாம் போய் குப்பை தான் அள்ளிட்டு இருக்காங்க, பாடுறா என்ன அவங்க அப்பா குப்பை இல்லதே உனக்கு தெரியாதா, கஷ்டம் தெரியாம வளர்த்துருக்காண்டா அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் பாருங்க. சார் நானே இந்த இடத்துல வந்து ஷாக் ஆகிட்டேன். குப்பை இல்லைனா நமக்கு தெரியவே தெரியாது, லைட்டா அப்பப்போ சீன்ல காமிச்சானுங்க யாரோ ஒரு ஆள் குப்பைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லயே, ஆனா யாருன்னு நமக்கு நான் யாரோ ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா அவன் குப்பையில் இருப்பாங்க, அந்த கிளவுஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல இருக்கும், ஆனா அதெல்லாம் நமக்கு ரொம்ப வந்து இதா காமிக்கலங்க, லைட்டா தான் காமிச்சாலுங்க. இதை கேட்டு இவனுக்கு ஷாக் ஆயிரும், நம்ம அப்பா குப்பைலாம் நம்மளை வளர்த்தாரா அப்படின்னு. ஆனா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சீன்லயே வீட்டுல எல்லாமே உட்காந்துருப்பாங்க. இவனுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்டு அழுகணும்னு ஆசையா இருக்கும், ஆனா அழுதா கிரிஞ்சா இருக்கும் அப்படின்னு இவன் எதுவுமே பண்ணாம அமைதியா இருப்பான். அவனுக்குள்ள இருக்க எல்லா ஃபீலிங்ஸையுமே உள்ள வச்சிருப்பான். உடனே அப்பா வந்து கிளம்புவாரு சொல்லிட்டு, அப்படியே ப்ரௌனியை போச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாரு. அதே மாதிரி போய் ப்ரௌனியும் புதைச்சிருவாரு. புதைச்சோன்னா ஃப்ரெண்டும் பக்கத்துல நிப்பானா, என்னமா அப்படி பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவரே சொல்லுவாரு, டேய் சரக்கடிக்க போறியா, நானும் வரேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, டே உனக்கெல்லாம் சரக்கடிக்கே வராது, ஏன்டா நீ சும்மா வர அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல மாப்பிள்ள நான் வர்ற மாப்பிள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா கண்டிப்பா அடிக்க தான் போறேன்னு. அப்படி அடிக்க போனவர் தான் நம்ம கதையோட, அதாவது இந்த படத்தோட கதையை சொல்றவர்கிட்ட வந்து மாட்டுவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இந்த கதையோட கதையாசிரியர் வந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுப்பாரு. அப்படிதான் இந்த கதை ஃபுல்லா நமக்கு வந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் திடீர்னு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் டைமு கரண்ட் வேற இல்லை வீட்டில், ஏன்னா இப்போ தானே காலைல தானே கரண்ட் கட்டாச்சு, அந்த நாய் கூட அடி வாங்கி செத்து போச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. அப்புறம் தான் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மனசு விட்டு ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்கிற போது தான் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இது வரைக்கும் உங்கள் அப்பா எனக்கு எந்த கஷ்டமே கொடுத்ததே இல்லை, எந்த அளவுக்கு என்னை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்காரு, என்ன அப்படி இப்படி இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் இது வரைக்கும் எந்த குறையுமே வச்சதில்லை, நானும் அதுக்கேற்ற மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷனால அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அவனோட முழு முயற்சியுமே போட்டு அவன் ஃபேமிலி எந்த அளவுக்கு அவன் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றிட்டான். பொண்ணை படிக்க வச்சுட்டான், வேலைக்கு அனுப்பி இப்போ பொண்ணு நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கா. அடுத்த பையன் தான், அவனே லோன் வாங்கி படிக்க வச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணிட்டான். ஆனாலும் அவன் பசங்களுக்கு அது பத்தலை, புரிய மாட்டேங்குதுன்னா அவனால் என்ன பண்ண முடியும். இதெல்லாம் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை பற்றி கொஞ்சம் நல்லா புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சரக்கே அடிச்சுட்டு வந்தது இல்லை, அவரு கல்யாணம் புதுசுல ஒரு தடவை அடிச்சுட்டு வந்தாரு, நான் வந்து பொட்டியை கட்டிட்டு எங்க ஊருக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் அவர் லவ் லெட்டர் அது இதுன்னு போட்டு அப்பாலஜி லெட்டர் எல்லாம் போட்டு என்னை திரும்ப கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ சரக்கை போட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவான். அது சம மாசா இருக்கும். என்னாச்சுன்னு சொன்னோன்னா, பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா, ஏன் நான் சரக்கு வேற போட்டிருக்கோமே, நான் ஆட்டோவை படுத்து தூங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட்டோக்கு போவானா, அவனை பொண்ணு திரும்ப பிடிச்சி கூட்டு வருவான். வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு வருவான். கூட்டு வந்துட்டு என்ன பண்ணுவானா, நேரா வந்து உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அவ சொல்லுவா, அப்பா மன்னிச்சிருப்பா, என்ன அது மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா, அது மாதிரி என்னன்னா அவனை அப்படி பேசியிருக்க கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு கேட்கல, ஆனா என்ன பண்றது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னோட ஜாதியை பத்தி கீழ்த்தனமா பேசினோன்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு, அதனாலதான் அப்படி பேசி விட்டு வேணான்ட்டு வந்துட்டேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். நம்மளை பத்தி தப்பா பேசினா நம்ம பொண்ணு கோவம் வருமா அப்படின்னு அதை பூந்து அதை அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கப்போ பக்கத்துல பார்த்தா பையன் படுத்து கிடப்பான். அவனை எழுப்பி விட்டுட்டு, பாடுறா இப்போ என்ன வந்து அதை அவனை வச்சு தப்பா பேசினா சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்டோன்னா, நானும் அடிச்சு மண்டையை உடச்சிடணும் அவன் தூக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இது மாதிரி கலகலன்னு போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவனை
நானும் இப்படியோ உங்களெல்லாம் கரை சேர்த்தா போதும்னு தான் இருக்கேன், நான் மன்னிச்சிருங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருப்பாங்களா. அடுத்து அப்படியே அந்த சீனில் கட்டாயி அடுத்த நாள் காலையில் அக்காவும் தம்பி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அக்கா வந்து அவள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் லைட்டாக ஷேர் பண்ணுவாள். தம்பி வந்து சொல்லுவான், ப்ரௌனி இது மாதிரி செத்து போணுச்சுல, நானே ஃபஸ்ட்டு இது சாவடிச்சலாம்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா நான் சும்மா நினச்சேன், நான் சாவடிக்கலாம் மாட்டேன், எதுக்கு நான் இவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவளும் அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லுவாள், எதுவும் வந்தாலும் ஷேர் பண்ணுறான் என்கிட்ட, அதாவது நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்காட்டி வேறு யாரா வந்து ஷேர் பண்ணிக்க போகிறா, நமக்கு வேறு யாருமே கிடையாதுலடா, நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாதான் உண்டு, அதனால எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோ, பேசிக்கோ, பழகிக்கோ, வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கிரிஞ்சி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடியாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு மாதிரி கதை நல்லா ஸ்வீட்டாக போகிறத வந்து ஆர்த்தர் வந்து அங்கேருந்து அந்த ஃபேமிலி, அதாவது அந்த ஆர்த்தர் ஒரு இடத்துல உட்காந்து தெரியுமா, முதியோர் இல்லம் மாதிரி இருந்துச்சுல, எல்லாருமே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாரு. அதுதான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல. அது ஒரு புக்காக எழுதாமல் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு எல்லாத்தையுமே. இப்போ என்ன ஆகும்னா அடுத்த அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அக்கா தம்பி பேசி முடிச்சாங்களா, முடிச்சோடனே கீழே இறங்கி வருவாங்க. வந்தால் உருவாக்குறாரு வருவார். வந்தோடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே பேச ஆரம்பிப்பார். எப்பயும் போல அட்வைஸ் அது இதுன்னு கழுத்தை வர பார்ப்பாரா. என்ன சொல்லுவார், என்ன நீ பெங்களூர் வந்து யூஎஸ் போகிற, பெங்களூர்லேயே நீ என்ன பண்ணணும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, யூஎஸ் போய் நீ என்னென்னலாம் பண்ண போறியோ, ஐயோ தம்பி வேற இருக்கான், கல்யாணம் பண்ணணும், வயசாயிருச்சு, அது இதுன்னு கிளப்பி விடுவாரு பாருங்க. உடனே வண்டியை ஆஃப் பண்ணிடுவான். நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, ஊரா வைக்க தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு, எங்கள் ஃபேமிலி என்ன பண்ணணும், எங்கள் லைஃப் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாசாவை டைலாக் பேசுவாளா. அது அதுக்கு மேலே செம்மையாக இருக்கும். இதை கேட்டு ஐயோ நல்லா வளர்த்துருக்கான் அவங்க அப்பா அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த 3 மாதத்துக்கு வீட்டு பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டான். இங்கே பார்த்தா அதே டைமில் ப்ரௌனி செத்து போணுச்சுல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு ஒரு சிலை வச்சுருவாங்க. ஆனால் சிலை ரொம்ப கேவலமாக இருக்கும், ப்ரௌனி மாதிரியே இருக்காது, ஏதோ கருவாடு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து அங்கேருந்து அதையும் கிளம்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஸ்வீட்டாக போகுமா. அடுத்து ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா நம்ம பாப்பா வந்து, அதாவது ஹீரோயின் வந்து யூஎஸ் போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினுக்கு தெரிய வந்துருச்சு நம்ம அப்பா வந்து குப்பள்ளி தான் நம்மளை வந்து வளர்த்தாரு அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறப்போ அப்பாவோட ஃப்ரெண்டும் வந்துடுவான். ஸோ ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோயின் கேட்பாங்க, அண்ணா இது மாதிரி அப்பா வந்து குப்பல்னாரா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டோன்னா அவனால ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒன்று திடீர்னு இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவார். ஹீரோவை வந்து ஹீரோயின் பாப்பா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டா, கேட்க மாட்டான். அப்படியே எல்லாருமே அங்கேருந்து கிளம்புவாங்க நம்ம ஹீரோயினை வந்து யூஎஸ்க்கு ஏற்றி விடுறதுக்கு. அது மாதிரி காமிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்தந்த இடத்துல எப்படிலாம் வந்து கதையை கொண்டு போகணும், ஒரு ஃபேமிலி வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி போகிறாங்க, அவங்க எவ்வளோ விஷயங்களை சந்திக்கிறாங்க, அதுவும் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருந்தால் அவள் எவ்வளோ விஷயத்தை சந்திக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. அது மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் வந்து புரியாமல் ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சிக்காமல் நடக்கிறது, அடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் தான் அப்பா வந்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தான் பொண்டாட்டி வந்து சகிச்சுக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தா எண்டிங்கில் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆர்த்தராக இருந்த அந்த இடத்துல அப்படியே கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இன்னும் படம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப நல்ல படங்க. அதான் இந்த படம் ரொம்பவே நல்ல படமாக இருந்தது எனக்கு. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ரிவ்யூ எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.